மனிதர் ஒவ்வொரு நாளும் கணக்கு பாரு, கணக்குல ஒரு மாதிரி பயம் வரும். ஆனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கணக்கு தான் பார்க்கறோம். காலையில் எழுந்திருக்கும் போது மணியை பார்க்கறோமா இல்லையா? கணிதம். வீட்டுல சோறு ஆக்குறாங்க, இவ்வளவு ஒரு படி சோறுக்கு இவ்வளவு உப்பு, இவ்வளவு தண்ணி, கணக்கு தான், எல்லாம் கணக்கு தான். இப்ப வீட்டுல 9 மணிக்கு பிரேயர் வரணும், 9 மணிக்கு டீச்சர் வர சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எம்மா லேட் ஆயிடுச்சுமா, ஆச்சு, இப்ப போனா 1/2 மணி நேரம் ஸ்கூல் போக முடியும், இல்லாட்டி நம்ம டீச்சரு திட்டுவாங்க. அப்ப அங்கேயும் கணிதம். ஒரு கடைக்கு போகும், ஜவுளி கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம், ஒரு ஷர்ட் பேண்ட் எடுக்கிறோம், சுடிதார் எடுக்கிறோம், சரியா? அங்கேயே ஆகுதான். எம்மா பாப்பா இருக்குன்னா அப்ப எக்ஸல் வாங்க போதும். இவனா இவன் கொஞ்சம் குட்டா இருக்கா, டபுள் எக்ஸல் வாங்கணும். இவன் ஒளி இருக்கா, மீடியம் வாங்கணும், லார்ஜ் வாங்கணும், சரியா? இந்த பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் பண்ணணும், 2 மீட்டர் போதும். அப்ப அங்கேயும் கணக்கு தான், எங்கேயும் கணக்கு தான். ஒரு 5 ரூபாய் இருக்குது, ஒரு வடை 1 ரூபா, 5 ரூபா கொடுக்குறோம், எத்தனை ரூபா வரும்? கணக்கு தான். ஒரு குள்ள 10 ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் 1 ரூபா, ஒரு குள்ள 10 ஆப்பிள் எத்தனை ரூபா? கணக்கு தான். பெல் அடிக்குது, பிரேக் பெல், 10 நிமிஷம், டைம் ஆச்சு, டீச்சர் உள்ள வந்துருவாங்க, ஓடு டைம் ஆச்சு, டைம், கணக்கு தான். ஒவ்வொரு நம்ம கணக்கில் தான் வாழ்றோம், சரியா? அதுக்கானே நம்ம அளவுக்கு இப்போ உப்பு சோறு, ஒரு படி சோறுக்கு 1 படி உப்பு போட்டா என்ன ஆகும்? சாப்பிட முடியுமா சோறை? உப்பைக்கு தான் போடணும். அப்போ அம்மா பாருங்க, 1 படி சோறுக்கு இவ்வளவுதான் போடணும், கணக்கு தான். எல்லாம் வாழ்க்கையிலே கணக்கு தான் வரும். அது மாதிரி சூத்திரங்களும் கணக்குல தான் இருக்குது. நல்ல கவனிங்க, மாணவ சொல்லுங்களே, சூத்திரம் பார்க்க போறோம். a plus b square. a plus b ஃபார்முலா என்ன யாருக்கு தெரியும்? யார் சொல்லுங்க பாப்போம். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a plus b ஃபார்முலா என்னன்னா, நல்ல கவனிங்க, a square plus